வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அதை பற்றி நம்ம கிளாரிஃபை கொடுத்தே ஆகணுமே அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். என்னென்னா, அர்ச்சனாக்கு டைட்டில் வாங்குறதுக்கு தகுதியே கிடையாதான். அதுக்கு என்ன ரீசனுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்களாம். அதனால் அர்ச்சனாவுக்கு டைட்டில் வாங்குறதுக்கு தகுதி இல்லையா, வீட்டில் மற்றவங்க எல்லாரை விட கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் பெட்டராக இருக்கவங்களும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல எண்ணம். ஓகேவா? என்ன கேட்குறேன், ஒருத்தரை நீங்கள் டைட்டில் வாங்கின வைக்கணும்னா நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க. அதுக்குன்னு இன்னொருத்தரை இது பண்ணணும். உங்களுக்கு அவங்கள ஆசைன்னா அவங்கள மட்டும் பேசிட்டு போங்க. இன்னொருத்தரை இது பண்ண வேண்டாம். அவங்களோட பர்சனல் திங்ஸ் எடுத்துகிட்டு பேச வேணாம். என்னை பொறுத்தவரையும் நான் கேட்குறேங்க, இந்த பிக் பாஸ் வீட்டில் ஸ்மோக்கிங்ன்றது ஆண் பண்ணாலும் தப்பு, பெண்கள் பண்ணாலும் தப்பு. ஓகே, இதில் நம்ம கிளவராக இருப்போம். ஏன்னா தெளிவாக இருக்கிறது வேண்டியது இதில் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக வந்துடும். ஆண்கள் பண்ணாலும் தப்பு தான், பெண்கள் பண்ணாலும் தப்பு தான். அது உடல்நிலை பாதிக்க போகிறது உறுதி. ஓகேவா? அந்த அட்டையிலேயே போட்டிருக்கும், அந்த சிகரெட் பாக்கெட்லேயே ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்றதுலாம் தெளிவாக போட்டிருக்குமா? ஓகே. ஆனால் இந்த சீசனில் மட்டும் அர்ச்சனா ஸ்மோக்கிங் பண்ணுறான்ற மாதிரி அர்ச்சனாவை மட்டும் பேசுகிறாங்களே, எந்த விதத்தில் நியாயன்றது எனக்கு சத்தியமாக புரியல. அதை தவிர்த்து அர்ச்சனாவை தவிர்த்து வேறு யாருமே இந்த வீட்டில் ஸ்மோக்கிங் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன் அர்ச்சனாவை மட்டும் பேசுகிறாங்க, மற்ற இருக்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஆண்கள் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க, ஆண்கள் யாருமே பேசுறது கிடையாது. இந்த ஒரு குவாலிட்டியை வச்சு டைட்டில் கொடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எந்த விதத்தில் நியாயம் தெரியல. நீங்கள் எப்படி குவாலிட்டியை டிசைட் பண்ணுவீங்க? இந்த கேமை வச்சு பாருங்கள். இந்த கேமில் இந்த வீட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்கணும். அது அவங்களோட பர்சனல் ஹேபிட்டு. அதை கேள்வி கேட்கறது உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ ரைட்ஸ் கிடையாதுங்க. அதை அவங்க ஃபேமிலி பேசிப்பாங்க. அதை ஃபேமிலி பேசினதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டு அதை மாறாது, அது அவங்களோட விருப்பம். சொல்லியும் தெரிதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்களோட விருப்பம். அதுக்கு நீங்கள் இந்த ஒரு குவாலிட்டி பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது, வெளியே போனால் வேறு மாதிரி இதுவாயிரும் அப்படின்ற மாதிரி பேசுறதே நியாயம் இல்லை. அப்படின்னா ஏங்க டைட்டில் வின்னர் பிக் பாஸோட பழைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். சீசன் 6 ஏன் டைட்டில் கொடுத்தீங்க? அவர் கூட தான் ஸ்மோக் பண்ணுறாரு. இதில் ஆண்கள் பண்ணால் தப்பு கிடையாது, பெண்கள் பண்ணால் மட்டும் தப்புன்றது தான் மீன் பண்ணுறது தான் எனக்கு தப்பாக தெரியுது. என்னன்னா, போன சீசன் அப்போ ஏங்க டைட்டில் கொடுத்தீங்க? அவரு ஸ்மோக் பண்ணுறாருல, அது சொசைட்டி கேடுங்க. அப்போ அவருக்கும் டைட்டில் கொடுத்துருக்கூடாதுல. நீங்கள் என்னன்னா ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கணும். பெண் பண்ணால் தப்புன்றீங்க, ஆண் பண்ணால் ரைட்டுன்றது தான் எனக்கு இங்கே பாகுபடாவே தெரியுது. எல்லாரும் அர்ச்சனாவை மட்டும் ஸ்மோக்கிங் ஏன்னா வேற எந்த பாயிண்ட்டும் கிடைக்கல போல அர்ச்சனாவை பேசுறதுக்கு, அர்ச்சனாவோட இது பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு கிடைக்கலன்ற போது இந்த பாயிண்ட்டை வச்சு பேசுறீங்க. அது அவங்களோட பர்சனல் ஹேபிட்டுங்க. அதனால உங்களுக்கு எதனா பாதிக்குதா? உங்களால் எதனா பிரச்சனை வருதா? வேற ஏதாவது பண்ணனாங்களா? ஒன்றுமே பண்ணல. அதை பற்றி நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? பர்சனல் இதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? கேமாக பார்த்துட்டு கேமை விளையாடுங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி, அப்படி பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்கணும்? பிக் பாஸ் டீம் அந்த இது ஸ்மோக்கிங் ரூமே வச்சிருக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணுற கண்டஸ்டன்ஸே வீட்டுக்குள்ளே கூட்டிருக்கூடாது. கரெக்டாக? அப்போ அதையும் மீறி வச்சிருக்காங்கன்னா அவங்க ஏன் வச்சாங்க? அப்போ அவங்க மேலே கேளுங்க. இங்கே கண்டஸ்டன்ஸ் கேட்காதீங்க. இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் அவாய்டட், இதெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன்ற மாதிரி ரூல் போட்டு உள்ள கண்டஸ்டன்ஸ் கூட்டுவாங்க. அப்படி நீங்கள் மாற்ற மாட்டீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு பிக் பாஸ்லாம் ஓப்பனாகவே இந்த ஸ்மோக்கிங்லாம் நடக்கும் மக்களே. ஓகேவா? இங்கே அது ஒரு காட்டக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சி வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? இது பண்ணுறாங்க. ஸோ எனிவே அது கெடுது தான் இது. ஸோ உடம்புக்கு கெடுதி, எல்லாமே கெடுதி தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. இங்கே எனக்கு என்ன தப்பாக இருக்குன்னா, அர்ச்சனா பேசுவது மட்டும் தவறுன்னு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஆண்கள் பிடிப்பதையும் ஆண்கள் பண்ணுவதையும் தவறு என்பதை சொல்ல மாட்டேங்கிறார்கள் அப்படின்றதான் என்னோட வருத்தம். அது நியாயப்படுத்தக்கூடாது. பிக் பாஸ் ஷோவே அந்த மாதிரி இது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி அவங்க பண்ணலை. அதையும் மீறி வச்சிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக இவங்க வச்சிருக்காங்க. பல பேர் போய் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு தாக்குவது, இன்னொருத்தரை தாக்காத இருப்பது எனக்கு தப்பாக தெரியுது. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இது பண்ண முடியும், அந்த பாயிண்ட்டை பிடிச்சி தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி வேற எதுவும் பாயிண்ட் கிடைக்காதவங்களாம் இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி என்ன உடைய ஆட்கள்ன்றதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. பேசுனா வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பேசுங்கப்பா. ஆண்கள் பண்ணால் மட்டும் அதை விட்டுறீங்க, பெண்கள் பண்ணால் மட்டும் தப்புன்றது தான் எனக்கு நியாயமாக படலை. இதெல்லாம் வேற பாயிண்டே கிடைக்காது. அர்ச்சனாவை பற்றி ஒரு நெகட்டிவ் பேசுறதுக்கு பாயிண்டே இல்லாமல் தேடிட்டு சரி இதை வச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இதே உங்களுக்கு 24/7 லைவ் அப்படின்றது இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை, அர்ச்சனா ஸ்மோக் பண்ணுறது உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சாங்களா? ஒரு இடத்துலையுமே காமிக்கல. வேணுன்னா அவங்க போயிருப்பாங்க, அந்த ரூமை காமிச்சிருப்பாங்களே தவிர இதெல்லாம் பண்ணது காமிக்கல. ஓகேவா? இதெல்லாம் காமிக்கல. பல சீசனில் இந்த மாதிரி நடந்திருக்கு. எதுவுமே வெளியே வரல. இது வெளியே வந்ததால் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒரு தலைபட்சமாக பேசுவது தான் எனக்கு நியாயமாக தெரியல. இதனால் டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அநியாயமாக தெரியுது எனக்கு. எப்பா, யாருக்கு டைட்டில் கொடுக்கணும், யாருக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாதுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல, மக்கள் முடிவு பண்ணுறது. மக்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க தான் டைட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தப்பாக தெரியுது மக்களே. என்னை பொறுத்தவரை அது தப்பாக தெரியுது. ஆண்கள் பண்ணால் அது அப்படியே விட்டுறாங்க, பெண்கள் பண்ணால் தப்புன்றது எனக்கு அதை நியாயப்படுத்தி பார்க்க முடியல. ரெண்டு பேரும் ஈக்குவலாக பேசுங்க. இந்த ஒரு குவாலிட்டி இருந்தால் டைட்டில் கொடுக்கூடாதுன்னா அப்போ பல சீசனில் பல பேருக்கு டைட்டில் கொடுத்துருக்கூடாதுங்க.
அப்படின்னா பல பேர் அதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் டைட்டில் கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்ன நியாயம் தெரியல. எதா இருந்தாலும் மக்களோட முடிவு தான் நல்லது. இதில் வந்து ஒருத்தரை தாக்குவதற்கு வேற எந்த ரீசனும் கிடையாது, இவங்களை இதை வச்சு தான் அட்டாக் பண்ணணும், இதை வச்சு தான் பேசணும்னா அதை விட என்னத்தை சொல்கிறது, வேற எந்த பாயிண்ட்டும் கிடைக்காம இந்த பாயிண்ட்டை பிடிச்சி அழுதுட்டு இருக்க கூட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டங்க இதை பிடிச்சி தான் அழுதுட்டு இருப்பாங்க. வேற எதுவும் பேச தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கவங்க தான் இதிலேயே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ